Dear student, 12th standard chapter 5 exercise 5.5 sum number 9. A lighting a rocket is the projected in the parabolic path and reach maximum height of the 4 meter. Okay. ஒரு ராக்கெட் தான் கிரவுண்டில் வந்து ராக்கெட் வந்து நேரம் மூவ் ஆகுது. மூவ் ஆகி நமக்குன்னா 4 மீட்டரில் ஹையஸ்ட் மேக்ஸிமம் இருக்கா, 4 மீட்டருக்கு போயிட்டு மேக்ஸிமம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் என்ன வரும், கிரவுண்ட் லெவலுக்கு வருது. ஓகே, மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ நமக்கு ராக்கெட் போகுது, 4 மீட்டர் போகுது. வென் இஸ் 6 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். ஓகே, 6 மீட்டர் நமக்குன்னா திரும்பி ரிட்டர்ன் இருந்தால் கீழே வந்துடுது. ஓகே, அப்போ இது 6னா இது 6, அப்போ டோட்டல் எவ்வளோ நமக்கு 12 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, 6 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த ப்ரொஜெக்ஷன். Finally, it reaches the ground 12 meter from the starting point with the angle between the projection. Okay. இப்போ இந்த ராக்கெட் மூவ் ஆச்சு பாரு, அதுக்கும் இந்த ராக்கெட் ரிட்டர்ன் என்ன போயிட்டு ரிட்டர்ன் கிரவுண்ட் லெவல் வந்துச்சு பாரு, அதுக்கும் உள்ள ஆங்கிள் லெவல்னு கேட்குறோம். அந்த தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டார்ட் பண்ண இடத்துல ராக்கெட்டு திரும்பி கிரவுண்ட் லெவல் வந்துருக்கும் பாரு, அதுக்கும் இதுக்கும் இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிளில் அந்த இது வந்து மூவ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த பாயிண்ட் எப்படி சொல்லலாம், -6, y பாயிண்ட் -4, ஏன்னா ரெண்டுமே என்ன நெகட்டிவ் இருக்குது, அப்போ நெகட்டிவ் சொல்லணுங்க. ஓகே, இது ஃபுல்லாக 12 மீட்டர். இப்போ இந்த பேரபோலா ஓப்பன் டவுன் வெட்டு தெரியும், நம்ம பார்த்தா பேரபோலா அது 0,0. ஓகே, இதாங்க எண்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு, டவுன்வேர்டுக்கு எக்ஸ்பர்ட் -4ay. ஏ வேல்யூ ஃபைன் பண்ணுறதுனா இந்த பாயிண்ட் எடுத்து நான் சப்ஜெக்ட் பண்ணுறோம். சப்ஜெக்ட் இது எக்ஸுக்கு ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸுக்கு நான் 36, இந்த +6a. இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண நமக்கு 4 டைம்ஸு, இது 9 டைம்ஸ் 4 ஆட் பண்ணால் 4 4 சார் 16, இது நமக்கு 9 4 சார் இது. அப்போ 4a = 9. இந்த 4a = 9 கொண்டிகளை சப்ஜெக்ட் பண்ணான்னா ரிசல்ட் வர ஈக்குவேஷன் இல்லை. x² இந்த 4a ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணுறான், 9 யூஸ் பண்ணுறான், 9y. இது என்ன பண்ணோம், 1 டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். x² பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்லோப் தெரியும், நம்ம ஸ்லோப் என்ன வரும், m = tan theta. tan theta என்ன வரும், dy/dx. dy/dx கண்டுபிடிச்சா tan theta ஈக்குவல், tan theta வந்து m-க்கு ஈக்குவல். ஓகே, அப்போ x² பண்ணால் 2x -9, y வந்து x பண்ணால் dy/dx. அப்போ dy/dxங்கிறதுக்கு நம்ம -9 போனால் டிவைட் ஆகிடும். திரும்பி நான் எக்ஸ் வேல்யூ இருக்கக்கூடாது, திரும்பி என்ன வரும், இந்த ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுறோம். எக்ஸுக்கு வந்து -6, ஒய்க்கு இந்த சப்ஜெக்ட் பண்ணுறோம். இருக்குதே எக்ஸ் வேல்யூ மட்டும் தான், அப்போ -6 மட்டும் சப்ஜெக்ட் பண்ணுங்க. நமக்கு இது எத்தனை டைம்ஸ், நமக்கு செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிள் கேன்சல் பண்ணுது. இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. -4/3. dy/dxனா m. அப்போ m என்ன வரும், tan theta சொல்லலாம். tan theta = 4/3னா அப்போ theta = tan inverse of 4/3. Therefore, angle of the projection is tan inverse of 4/3 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இந்த ஆங்கிளை ஸ்டார்ட் பண்ணி கிரவுண்ட் லெவலில் மீட் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.